நீங்க 2 பேருமே திட்டம் போட்டுதான் பண்ணீங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன். ஆனா நேர்ல வந்து பார்த்தப்பதான் அப்படிலாம் எதுவும் இல்லன்னு புரிஞ்சுது. அவ மனசுக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒரு வருத்தம் இருக்கும். அவ மனச கஷ்டப்படுத்தி கண்டிப்பா நம்மளால நல்லா இருக்க முடியாது விஜய். நீ போய் பிரபாவ பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வா விஜய். நீ என்ன சொல்ற அனாமிகா? ஆமா விஜய், அதுதான் கரெக்டா இருக்கும். நீ போய் பிரபாவ பார்த்துட்டு வா விஜய். வர வர நீ ரொம்ப மாறிட்ட அனாமிகா. இந்த பிரச்சனையெல்லாம் நடந்து நீ மாறணுங்கிறது தான் விதியோட விளையாட்டு போல. சரி, நீ சொன்ன மாதிரி நான் போய் பிரபாவை பார்த்துட்டு வரேன். ஓ விஜய், ஓ நீ பிரபாவ பார்த்தா என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. பிரபா என்ன விஜய் திடீர்னு நீங்க? நீ பாட்டு கோவப்பட்டு கிளம்பி வந்துட்ட. அதுக்குள்ள சூர்யா அண்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போய் பிரபா. ஒரே பிரச்சனையாயிடுச்சு. விஷயம் தெரிஞ்சு நீங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் உன்னை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு வந்தா. ஏன் இதுக்கு போய் இப்படி கேக்குற? எது இதுல சந்தேகப்படுறதுன்னு ஒரு லிமிட் இல்லையா பிரபா? பிரபா என்ன பிரபா, என்ன பழக்காது? பிரபா நீ பண்ணது ரொம்ப தப்புமா. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். அத கேட்டுட்டு நான் பண்ணது தப்பா இல்லையான்னு சொல்லுங்க. அவ போன் பண்ணி பேசினான்னு சொன்னா நீ நம்ப மாட்ட விஜய். இங்க பாரு, அவ என்ன பேசினான்னு நான் ரெக்கார்ட் பண்ணல. ஆனா அவ உன்கிட்ட நல்லவ மாதிரி நாடகம் ஆடுறா. அத புரிஞ்சுக்காம நீ அவளோட பேச்ச கேட்டுட்டு இங்க வந்து வெறுப்பேத்திட்டு இருக்க. நான் அடிச்சதுக்கு சாரி. ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, நானும் அதே வீட்ல இருந்துட்டு உன் கூட தான் வாழ்வேன்னு சொல்லி உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா நீ எப்படி சங்கடப்பட்டிருப்பேன்னு யோசிச்சு பாரு. ஒரு நண்பனை நான் மேல வச்சிருந்த மரியாதைய நீ கொன்னு புதைச்சிட்ட விஜய். உன் கூட இருந்து பாக்கும்போதுதான் நீ எடுப்பார் கைப்புள்ள உனக்கு சொந்தமா முடிவெடுக்க தெரியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி அனாமிகா பேச்ச கேட்டுட்டு என்ன பாக்க வந்ததுக்கு பேசாம நீ வராமலே இருந்திருக்கலாம். என்னடி இதெல்லாம்? அம்மா அவ போக்குல அவளை விட்டுருமா. அவ பண்ணதுதான் சரி. அவளும் எவ்வளவு நாளைக்கு தாமா பொறுத்து போவா? விஜய்க்கு இப்பவாவது இவ மேல எந்த தப்பும் இல்லன்னு புரிய